ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவை பார்க்குறதுக்காக கார்த்தி அங்கேருந்து தப்பிச்சு வந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா ஜானகி, கதிர், அதுக்கப்புறமா சீனு, மாயா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வரவும் தனாவை கார்த்திகிட்டேருந்து அவங்க காப்பாற்றிருந்தாங்க. அப்போ கார்த்தி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடவும் இதை பார்த்துக்கிட்டு இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதாவது உள்ளே இருக்கிற கார்த்தி எப்படி இங்கே வெளியே வந்தான்னு தெரியல அப்படின்னு ஜானகி சொல்லவும் உடனே கதிரும் சீனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் புவனேஸ்வரி தான், புவனேஸ்வரிக்குன்னு அங்கே ஆள் வச்சிருப்பா, அதனால தான் இந்த மாதிரிக்கு வெளியே கடந்து சுற்றிக்கிட்டு கிடக்கிறா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி, மாயா எல்லாருமே கார்த்தியை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுமே அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி கார்த்தி வெளியே உலாவிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் இதை பார்க்க மாட்டீங்களா அப்படிங்கும்போது என்ன மேம் படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கார்த்தி அப்படிலாம் ஒன்றும் போகலை, இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இப்போ கார்த்தியை கூப்பிடுறாங்க. கார்த்தியும் வராங்க. அவங்கள பார்த்ததுமே மாயா, ஜானகி, சீனு இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட ஜானகி சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கிட்ட நேற்றுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இங்கே என்னென்னா ஒன்றும் தெரியாத மாதிரிக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கார்த்தி சொல்றாங்க, ஆமா நான் அப்படிதான் வரவும் போவேன், உன்னால என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கவோ, இங்க பாரு இது மட்டும் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னோம்னா என்ன நடக்கும்னு தெரியுமா அப்படிங்கவோ, ஆமா நீ ஏன் உன் வீட்டுக்காரருக்காக ஒவ்வொரு பரிகாரமும் பூஜையும் பண்ணிட்டு இருக்கிற, உன் வீட்டுக்காரரை வச்சுதானே இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, உன் கணவரே இல்லாம பண்ணிட்டோம்னா நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே ஜானகி அப்படியே ஆவேசம் அடைஞ்சிருந்தாங்க. அப்ப கார்த்தி சொல்றாங்க, கொஞ்சம் நான் சொல்றதை கேட்குறியா, நீ தான் தாலியை காணிக்கை கொடுக்க போறே இல்ல, அதுதான் பெரிய ஃபங்க்ஷனா நடத்த போறிய, அன்னையோட உன் புருஷனோட கதை முடிய போகுது, அதுவும் உன் பொண்ணால் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னடா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் உன் பொண்ணோட வீடியோ என்கிட்ட தானே இருக்குது, அன்னைக்கு நான் எல்லாருக்கும் நான் அனுப்ப போகிறேன், முக்கியமாக ஃபஸ்ட்டு உன் புருஷனுக்கு தான் நான் அனுப்பிவிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. உன்னால் முடிஞ்சால் நீ தடுத்து பார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போகவும் இது கேட்டதுமே ஜானகி அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ மாயா அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஏங்க நீங்களாம் இப்படி இருக்கிறீங்க, அதாவது உங்களால் தான் நல்ல அதிகாரியோட பேர் கூட கெட்டு போகுது, நீங்கள் இப்படி இவனை விட்டுட்டு இருக்கனால தான் அவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் பார்த்தோம்னா மாயாவை போட்டு திட்டுறாங்க, இங்கே பாருங்க தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கிடுங்களா அப்படிங்கவும் உடனே சீனு மாயாவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், ஆமாம் அவன் என்னது வீடியோன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறான், தனாவோட வீடியோன்னு சொல்லி பேசுகிறானே என்னதாக்கும் அப்படின்னு சீனு கேட்கவும் அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா இதுக்கு மேலே எதுக்காக சீனுக்கிட்ட நம்ம மறைக்கணும், உண்மையை சொல்லிடு அப்படிங்கவும் உடனே சீனு சொல்கிறாங்க, அதாவது தனாவும் கார்த்தியும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, அப்போ கார்த்தி தனாவை கூட்டிகிட்டு போனாங்களா, அப்போ இந்த மாதிரிக்கு ஒரு வீடியோவை எடுத்து வச்சிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த மாதிரிக்கு அவன் பண்ணியிருப்பேன், இப்போ அவனை என்ன பண்ணுற பாரு அப்படிங்கும்போது உடனே மாயா தடுக்கிறாங்க, சீனு இப்போ நீ கொஞ்சம் அமைதியாயிரு, நம்ம கொஞ்சம் இப்போ அமைதியாக தான் இருந்தாகணும், எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், அதை வச்சு தான் அவன் இப்படிலாம் பல நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் இதனால தான் நம்ம பெரியப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச முடியாமல் நான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே சீனு மாயா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, மாயா இந்த குடும்பத்துக்காகவும் தனாவோட வாழ்க்கைக்காகவும் நீ எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, ஆனால் அது புரியாமல் நான் கூட உன்னை புரிஞ்சிக்காம நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு அப்படிங்கும்போது அப்போ ஜானகி சீனு கிட்ட சொல்கிறாங்க, இப்போ மாதிரி நீ மாயாவை பற்றி நீ புரிஞ்சுக்கிடணும், மாயா எந்த விதத்துலேயும் இந்த குடும்பத்துக்காக அவள் கனவுல கூட அவள் தப்பு நினச்சது கிடையாது, தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தான் அவர் இப்படி உங்கள் மாமா கிட்டேயே அவர் கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தாரு, நீயும் கொஞ்ச நாள் மாயாவை புரிஞ்சிக்காம இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லும் போது என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் நான் மாயாவை எந்த சூழ்நிலை தப்பாகவே நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது போருண்டா சீனு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அங்கே ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராம தூங்கிட்டு இருக்கவும் அப்போ திடீர்னு அவங்க எந்திக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி ஏதோ குடிக்கணும் போல இருக்கு போலுக்கு. அப்போ அவங்க ரூமில் பார்க்கும்போது தண்ணி இல்லாமல் இருக்குது, சரி நம்ம குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக வரவும் அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சில் வலி வந்துடுது. உடனே அவங்களால சத்தம் போட முடியாமல் அப்படியே அவங்க திணறிக்கிட்டு வராங்க. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவா பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரகுராம் அங்கே இங்கேமா நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டு வரவும் இவங்க சத்தம் கேட்டு வீட்டில் உள்ள அவளருமே ஓடி வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்படியே ரகுராம் கீழே சாஞ்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத குடும்பத்தில் உள்ளவங்க அவளருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மாயா, ஜானகி எல்லாருமே பதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே பார்த்தோம்னா மாயா சீனு கிட்ட சொல்றாங்க, சீனு நீ உடனே அவங்களுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே சீனுவும் ஃபோன் பண்றாங்க. இங்க பார்த்தோம்னா எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே மணி தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க, மச்சான் இந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லவும் தண்ணியை கூட குடிக்க முடியாம அப்படியே அவங்க தூங்குற மாதிரி காட்டுறாங்க. உடனே ஜானகி என்னங்க கண்ணை முள்ளிங்க, கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கொடுத்துட்டே இருக்கவும் ரகுராமோட அம்மா அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ரகுவனுக்கு என்ன ஆச்சு, ரகு கண் முழிச்சு பாரு ரகு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கவும்
அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க டாக்டர் வந்துருந்தாங்க. வந்ததுமே ரகுராம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலான ஒரு நிலமையில் இருக்கிறாரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ஜானகி அப்படியே பதறி துடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரகுராம் அழைச்சிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகவும் அவங்களுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி எல்லாருமே அழுதுகிட்டு இருக்கும் போது மாயா வந்து ஜானகிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பெரியம்மா அழாதீங்க பெரியம்மா அப்படிங்கும்போது, ஐயோ அவன் என்ன நிலமையில் இப்படி சொன்னான்னு தெரியல, என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்துருச்சு, ஏற்கனவே இவருக்கு வந்து ஒரு தோசை இருக்குன்னு சொன்னனால தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணுறதுக்காக இருந்தேன், கரெக்டாக அந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து தலையில் அடித்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. லிங்கம் நீ ரொம்பவே நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிற, நான் இப்போமே போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போகிறேன், ஜானகி அழுது துடிச்சிட்டு இருப்பாள், அந்த சீனை பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பசுபதி சொல்கிறாங்க, ஆமாம் புவனேஸ்வரி நீ சொல்கிறது கரெக்டு தான், இதை போய் நம்ம அந்த கண்கொலா காட்சியை போய் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு புவனேஸ்வரியை அழைச்சிக்கிட்டு பசுபதி பார்த்தோம்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து ரகுராமுக்கு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் ஜானகி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, மாயா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு மனசே சரியில்லைங்கவோ, சரிதான் பெரியம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு வேளை வந்து டாக்டர் எதுக்காக கூப்பிடுவாங்க, அதனால் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கும்போது சரிதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜானகி வந்து கோயிலுக்காக கிளம்பும் போது கரெக்டாக பார்த்தோம்னா தனா வராங்க. வந்ததுமே அப்பாவுக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு வரவும் அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுடா அப்படின்னு சொல்லவும் உடனே தனா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் புவனேஸ்வரியும் பசுபதியும் வராங்க. அவங்கள பார்த்ததுமே எங்கள் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க, ஜானகி நீ அழுறதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே எல்லாருமே வந்து புவனேஸ்வரிட்ட அப்படியே அதிர்ச்சியோடு அதாவது ஆத்திரத்தோடு இருக்கிறாங்க.